சிம்சனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் வந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்த சிம்சன் வாழ்க்கை வேற, இரண்டாவது இருந்த சிம்சன் வாழ்க்கை வேற. இந்த ரெண்டு வாழ்க்கைய ஒரே வார்த்தையில பிரிச்சிடலாம். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். இந்த அறியாமல்ங்கிற ஒரு வார்த்தை தான் அவனுடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்தது. அப்ப அதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? சிம்சனோட கூட இருந்திருக்கிறார் நினைச்சு அவன் எந்திரிச்சிருக்கிறான். ஆனா நினைச்சு எந்திரிக்கும் போது ஆண்டவர் அவன் கூட இல்ல. கர்த்தர் அவன் கூட இருக்கும் போது அவன் பராக்கிரமசாலியா இருந்தா, பலசாலியா இருந்தா, யாராலையும் அவனை கட்டுப்படுத்த முடியாத மிகப்பெரிய தைரியசாலியா இருந்தான். கர்த்தர் இருக்கும் பொழுது, கர்த்தர் அவனை விட்டு எடுபட்ட பொழுது அவனுடைய நிலைமை என்னவா மாறிச்சு? 21வது வசனம், அவனை வந்து பிடிபட்டான், அவனை கைது பண்ணாங்க, கண்ணை புடுங்கினாங்க, மாவரைக்க போட்டாங்க. ஒரே வார்த்தை, அந்த அறியாமைங்கிற வார்த்தை, நான் அறியாம செஞ்சுட்டேங்கிற வார்த்தை, எனக்கு தெரியாம போச்சுங்கிற வார்த்தை அவன் வாழ்க்கையை இரண்டாக பிரித்து. கர்த்தர் விலகினதை அவன் அறியாமல் இருந்தான்.